சர்வேஸ்வரி மகா எப்படி என்றால் 33 தேவர்களும் 41 ரிஷிகளும் கருட கந்தர்கள் சித்தி வித்யாதனர் கிண்ணர் கிம்புருடர் ரசவசிகள் துவாதசி சித்திரங்கள் யஸ்வரி தேவர்கள் நவகிரக தாராகண கூட்டங்களும் பிரம்ம சத்ய வைசன்று சொல்லக்கூடிய 4 வண்ணத்தவர்களும் அசுரர்களுடைய பலத்தினாலே கூடிய சிவபெருமானை முறையிட சிவபெருமான் நினைச்சுதான் அப்பா தேவர்கள் அவற்றமான பேர்களும் ஏனென்றால் தேவர்களுக்கு நாம் குரு பகவான் சொல்வாங்க. அவருக்கு சந்திர மந்திரம் தெரியாது. சஞ்சீவி மந்திரம் என்னவென்றால் இறந்தவர்களை எழுப்பக்கூடிய மந்திரம் சஞ்சீவி மந்திரம். இறந்தவர்களை எழுப்பக்கூடிய மந்திரம் சஞ்சீவி மந்திரம். இருவரும் சண்டை செய்வார்கள். இந்த சண்டை செய்வதிலே தேவெல்லாம் 50 பேர் செத்தான்னு வச்சுக்கோ. 100 பேர் ஒரு உதாரணத்துக்கு ஒரு 100 பேர் வந்து அந்த சஞ்சீவி மந்திரத்தை கங்கையில் போய் இறங்கி மந்திரம் பண்ணுவாரு. இந்த 50 பேர் போயிடுச்சு. என்ன 50 பேர் செத்தவங்க 50 பேர் அசுரன் 50 பேர் போயிடுச்சுப்பா. அப்ப இவங்கிட்ட 100 50 போன 50 வந்துச்சு 100 தேவர்கிட்ட 50 போச்சு பாரு. போனது அவருக்கு தெரியாது அந்த மந்திரம். யாரு வேலைக்கு தெரியாது. அந்த சஞ்சீவி மந்திரத்தை 75 பேர் வந்துப்பான். இங்க 100 அங்க 25 அங்க 100ல 75 போச்சு. அவனும் இச்சி சுரா சர்ப்பம் சீரம் சுவர் பாலசமுத்திரம் 7 சமுத்திரத்தை பாலசமுத்திர ஒரு பாண்டமாக்கி இமயகிரி பர்வதத்தை மத்தாக்கி சந்திரனை தூணாக்கி வாசிகையை கயிறாக்கி வாசிகை என்று சொல்லக்கூடிய பாம்பு கயிறாக்கி அம்மனை வேண்டி அம்மனிடத்திலே வேண்டி அம்மா தங்கா யாரு சொல்றாரு பகவான் பார்வதி சொல்றாரு அம்மா நாங்கள் அமுதம் கடைய போகிறோம். அமுதம் கடந்து நாங்கள் தேவன் எல்லாம் உண்டாதான் அந்த சஞ்சீவி மந்திரம் எங்களுக்கு தெரியும். அந்த சஞ்சீவி மந்திரத்தை நாங்கள் கற்றுக்கொண்டால் எத்தனை தேவர்கள் இருந்தாலும் நாங்கள் எழுப்பி விடுவோம். ஆகையினாலே சஞ்சீவி மந்திரம் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும்படியாக கடலிலே இமயகிரி பர்வதத்தை கொண்டு மலை அந்த மலை கங்கை தாங்க முடியல. கங்கம்மா பார்த்தா ஐயோ நான் முதலாவது அம்மா என்ன தாங்க முடியலையே அப்படின்னு சொல்லி அண்ணா பகவான் பாசம் என்று சொல்லக்கூடிய ஆமை அவதாரம் எடுத்து பகவான் கடலிலே இறங்கி நுழைந்து சென்று அவருடைய முதுகிலே குன்றை தாங்கினார். குன்றை தாங்கியதும் கடைகிறார்கள். கடைகிற போது அந்த பாம்பாய் விளங்கக்கூடிய பாம்புக்கு என்னாச்சுன்னா பாரம் தாங்க முடியல. அசுர தலை பக்கம் வலிக்கிறான். மூச்சு சிறந்து பார்த்தா வாசிக்கு நம்முடைய விஷத்தை கக்கினால் இவர் பயந்து ஓடுவார்கள் என்று குபீர் 2 விஷத்தை கக்கினார். யார் வாசிக்கு கக்கிய உடனே இதை குடித்தார். குடித்த போது பக்கத்தில் இருந்தால் பார்வதி புடிச்சிட்டா தொட்டியை உள்ள போச்சா இவர் போயிடுவாரு. அந்த விஷயம் இங்கே நின்று போச்சு. இப்ப கை வச்சு பாருங்க. ஆம்பளைங்க இங்க தடுப்பா இருக்க பொம்மைகளுக்கு இருக்காது. ஆண்களுக்கு மட்டும் இந்த தடுப்பு உண்டு, பெண்களுக்கு கிடையாது. ஈஸ்வருக்கு பெயர். இரண்டாவது கடைகிறார்கள். இரண்டாவது கடைகிற போது முதலிலே கலசம் இருந்தது, பூங்கலகம் இருந்தது. முதலிலே பார்த்தா இந்திரன். சரி, இரண்டாவது பார்வதி பிறந்தாள். மூன்றாவது அகலிகை பிறந்தாள். நான்காவது யானை பிறந்தது. ஐந்தாவது வெள்ளை யானை பிறந்தது. ஆறாமணி கந்தாமணி பிறந்தது. ஏழாவது அந்த யாவருமே சொல்ல போகாத வெள்ள குதிரை பிறந்தது. இப்படி பல பசுக்கள் எல்லாம் அந்த எடுத்தார்கள். அசுரர்கள் பிடுங்கிக் கொண்டார்கள். பிடுங்கிக் கொண்டதும் சரி சரி என்று நிறுத்திவிட்டு இந்த பொருள் அனைத்தும் பொது கட்டாங்க. யார் எடுத்து போறது? ஏன்னா அவன் கரைஞ்சான அவனுக்கு பாகம் கொடுக்கணுமே, அவனுக்கு பாகம் கொடுக்கணுமே. யாருக்கு கொண்டு போகிறது? பார்த்தா பகவான் இப்படிலாம் பண்ண ஆகாது என்று சொல்லி ஐயா முதல்ல இந்த அமிர்தத்தை குடிங்க. குடிச்சிட்டு யாருக்கு என்ன கொடுக்கணுமோ அதுக்கு பாதி எடுத்துக்கலாம். நீங்க பாதி எடுத்துக்கலாம், நாங்க பாதி எடுத்துக்கலாம். கிறிஸ்டி கொடுத்துறேன், பங்கு போட்டுடலாம் அப்படின்னு சொல்றதுக்குள்ள எல்லாம் நம்பிட்டான். காலம் மோகினி ஆனார். பெண் உருவம். அதுக்கான பேருக்கு சொல்லணுமா? பகவானுக்கு 32 லட்சம் தோடு உருவானார். அந்த குரத்தை எடுத்து வச்சுக்கிறாரு. இவன் குரத்தை பாக்கல, காலை பாக்குறோம் பாதி பேரு, பாதி பேர் நெத்தி பாக்குறேன், கண்ணை பாக்குறேன், மூக்க பாக்குறேன். அதுதான் எல்லாம். நானும் பெண் வயிற்றுல பிறந்தவன் தான். எந்த ஆணா இருந்தாலும் சரி
அவன் பெத்த கொண்டா இருந்தாலும் கொஞ்சம் நின்று பார்ப்பான் நம்ம குழந்தை அழகாகுது. இது உண்மை. நம்ம குழந்தை கூட இருந்தாலும் அவனுக்கு கொஞ்சம் மூளை வேலை செய்திருச்சு. பார்த்துட்டு இன்னும் இந்த கம்மி ஆச்சுக்கல நம்ம சொல்லி வாங்கி சாப்பிட்டு, அம்மா இது யாரு தெரியுமா, இவன் அரக்கன் இதுதான் அவன் தான் சாப்பிட்டான்ல இவன், அதனால உயிர் போல தலை பாட்டுக்கு பேசிக்குது, கை கால் பாட்டுக்கு ஆடி நிற்குது. அப்புறம் தான் பார்த்தாங்க பூச்சி பூரா செய்யா இந்த கொடுக்குள்ள தேலு இப்ப இருக்கெல்லாம் பிறந்தது பாரு, இத்தனை ஓட்டி போகிறான். ஐயா ஏற்படுத்தினார் பாரு, எந்த ஊர்லயும் கிடையாது காலையில கோயில் யாத்திரம் கை தட்டினாரு. தயானவாதியார் எங்க குருவுல இருந்து கொட்டாவோட வந்து நான் நீங்க சொல்லிட்டு போனேன். கொட்டாவா இருக்கும்போது கொட்டா போட்டு வச்சிருந்தாரு. அப்ப சொல்லிட்டு போனது பத்திரியா பொங்கலம்மா
மங்களன வேண்டிக்கோ தாயிப்பரா மங்களன வேண்டிக்கோ தாயிப்பரா அம்மா கண்ணு முழிக்கிறா அங்க பாரு, அம்மா வாரி கொடுக்கிற கைய பாரு, அந்த